3, 2, 1. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பிடிச்சாச்சு. இப்படியா 8 மணி ஆட்சி நடத்துவீங்க, எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. கர்த்தர் உங்களை நடத்துறாரு, கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறாரு. கர்த்தருக்கு கோடி நன்றி, ஸ்தோத்திரம், வாழ்த்துக்கள். இப்போ விஜய் அண்ணன் வந்து 3 கையெழுத்து போட்டிருக்காரு. அது என்னென்ன கையெழுத்துன்னு தெரியுங்களா? தெரியுங்க. என்னென்ன கையெழுத்து? சிங்கப்பூர் ஓகே. 200 யூனிட் கரண்ட். ஓகே. இந்த கஞ்சா போதை அந்த பொருள் காலி. சூப்பர். நாங்க இருக்கிறோம் விஜய், நாங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஓகே. இங்கே திருச்செங்கோட்லேயும் அதிகமாக பிராந்தி கடை, போதைப் பொருள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எல்லாமே நடக்குது. எங்களுக்கெல்லாம் தெரியும். இதைத்தான் முதல்ல அருள்ராஜ் சார் வந்தாருன்னா இந்த போதைப் பொருளை வந்து கையெடுத்து கும்பிட்டுக்கிறோம். அவர் வந்து இந்த போதைப் பொருள் பழக்கத்தை மட்டும்தான் ஒழிக்கிறதா நாங்கள் வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். விஜய் தம்பிக்கு வாழ்த்துக்கள், நல்லா இருக்கட்டும். ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், நமஸ்தே. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சு ரொம்ப நாள் கழித்து உங்களை சந்திக்கிறேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி சிஎம் அண்ணன் பதவி ஏற்றிருக்காரு, விஜய் அண்ணன். ஸோ அதுக்கு சிஎம் அண்ணா வாழ்த்துக்கள். திருச்செங்கோடு தொகுதியில் ஸோ நீங்கள் வந்து மக்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அப்படியே வருங்க தம்பி, நீங்கள் அப்படி தான் அங்கே இப்படி அப்படியா? எலெக்ஷன் டம்மி எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டு முடிச்சுட்டு அடுத்து நம்ம அண்ணன் சிஎம் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களை சந்திக்கிறத ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன், நானும் நல்லா இருக்கேன். ஸோ அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போனோம் அப்படின்னா இந்த ஃபீல்ட்லேயே இப்போ தான் போகணும். அப்போ தான் உங்களுக்கும் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், எங்களுக்கு வீடியோ போடவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மக்கள்கிட்ட போயிட்டு எல்லா தொகுதியிலும் அந்த ஊரில் இருக்க எல்லா குறைகளும் கேட்டு தெரிஞ்சுட்டு அதை நாங்கள் ஒரு வீடியோவை எடுத்து அதை வீடியோவில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அது மக்களுக்கு தெரியப்படுத்தலான்னு தான் ஒரு பிளானோடு இருக்கும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அண்ணன் முதலமைச்சர் ஆகிட்டார். ஸோ எங்கள் அண்ணன், எங்கள் தளபதி, எங்கள் விஜய் அண்ணன். ஸோ நாங்கள் பண்ணாமல் வேறு யாருக்கு பண்ண போகிறோம்? ஸோ இதே தான் மக்களுக்கு முன்னாடி போயிட்டு நாங்கள் மக்களாக பேசி மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நாங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு அதை டிவிகே சார்பில் நாங்கள் அங்கே கொடுத்து அவங்க குறையெல்லாம் தீர்த்து வச்சுக்கலான்னு ஒரு பிளானோடு இருக்கோம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது சாத்தியமாகும். ஸோ இவ்வளோ நாள் சப்போர்ட் கொடுத்ததுக்காக நன்றி. இனிமேலும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம். நீங்கள் திருச்சிக்கூடவா? ஓகே. இப்போ விஜய் என்ன சிஎம் ஆயிருக்காரு, இன்றைக்கி பதவி ஏற்றிருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நானே விஜய் ஃபேன் தான், சந்தோஷமாக தான் இருக்குது. கூஸ்பம்ஸான மூமெண்ட்ஸ். ஸோ இந்த கூட்டமெல்லாம் ஓட்டாமல் வராதுன்னு சொன்னவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்கள் சொல்கிறீங்க, ஆயிரம் சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரியும் அவர் ஆக மாட்டாரான்னு. இங்கே எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும் அவர் தான் சிஎம் ஆவாருன்னு. அவர் தான் ஆனால் இருப்பார். ஓகேண்ணா, உங்கள் திருச்செங்கோடு தொகுதியில் என்னென்ன நிறைகள் இருக்குது, என்னென்ன குறைகள் இருக்குது? நிறைகள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்தவரே எதுவும் பண்ணலனால சொல்ல முடியாது. ஆனால் இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அது மட்டும் பண்ணினாருன்னா ஓகே. என்னென்ன வந்தவர் இந்த முக்கியமாக இந்த மழை பெஞ்சா தண்ணியெல்லாம் ரொம்ப நிற்குது. இந்த சைடு நான் சேல் ரோடு சைடு, சீத்தாராம்பாளையம் சைடெல்லாம் ரொம்ப நிற்கும். மழை பெஞ்சா போக முடியாது. நம்ம கடையே அங்கே இன்னொரு கடை இருக்குது, அங்கே எல்லாம் போகவே முடியாது. கடைக்கு உள்ளே தண்ணி வரும். அதனால அதுதான் கொஞ்சம் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. வேறு அந்த மாதிரி பெருசாக எதுவும் சொல்கிறதுல எதுவும் இல்லை. ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுமே. ஸோ இப்போ ஆட்சி அமைச்சோடனே 3 கையெழுத்து போட்டிருக்காங்க. அது என்னென்ன கையெழுத்து உங்களுக்கு தெரியுமா? இந்த பெண்கள் பாதுகாப்பு அதுக்கு போட்டிருக்காரு. அப்புறம் இந்த 2 மாதம் 500 யூனிட் போட்டால் இது யூஸ் பண்ணால் 200 யூனிட் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நல்லா தான் இதெல்லாம். ஓகே. இன்னொன்று போதைப்பொருள். போதைப்பொருள் பசங்கள்லாம் நிறையா அப்படியே சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் நல்லா கரெக்டாக பண்ணாங்கன்னா ஓகே. சும்மா பேச்சுக்குன்னு சொல்லாமல் கரெக்டாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. விஜய் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. சிஎம் விஜய் அண்ணாக்கு வாழ்த்துக்கள். சிஎம் விஜய் அண்ணா, தேங்க்யூ. இப்போ விஜய் அண்ணா ஆட்சி அமைச்சிட்டாரு, இன்னைக்கு பொறுப்பேற்றுட்டாரு சிஎம்மா. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் ஆட்சியில் அமர்ந்ததே மக்களுக்கு நல்லா தொண்டு செய்யணும், நாடு முன்னேற பாடுபடணும், பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு பண்ணணும், அப்புறம் பாலியல் இதெல்லாம் ஒழிக்கணும், திருட்டு கொள்ளை இந்த மாதிரிலாம் ஒழிக்கணும், டாஸ்மார்க் ஒழிக்கணும். ஓகே. இப்போ ஆட்சி அமைச்சு உட்காந்தோடனே ஒரு 3 கையெழுத்து போட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து இன்னும் பல திட்டங்கள்லாம் நிறைய பண்ணணும், தமிழகத்துக்கு நிறைய பண்ணணும். தமிழக முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்கம்மா. இப்போ இந்த ஊரில் திருச்செங்கோட்டில் உங்களுக்கு என்னென்ன நிறைகள் இருக்குது, என்னென்ன குறைகள் இருக்குது? தண்ணி வசதி கரெக்டாக வருது, ரோடு போகிறது, அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா அண்ணன் சொல்லிடுங்க. அதே திருச்செங்கோட்டில் வந்து இந்த அம்மன் குளம் இருக்குது பார்த்தீங்களா, பஸ் ஸ்டாண்டில் வந்து எப்போ பாரு அந்த வீட்டு பட்டா இதெல்லாம் வேணும். அது வந்து இலவசமாக எங்களுக்கு பட்டாலாம் கிடைக்கணும், வீட்டு மனையெல்லாம் கிடைக்கணும். நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு அவர் நல்ல உதவி பண்ணணும்.
அப்புறம் அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டி விட்டு கொஞ்சம் மேம்பாலம் அமைச்சு அதை நல்லா விரிவுபடுத்தி நல்லா நீட்டாக பண்ணி கொடுக்குறோம். வணக்கங்கம்மா. விஜய் இப்போ முதல்வராக ஆயிருக்காரு. ஸோ அவருக்கு வாழ்த்து சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட்டு. வாழ்த்துக்கள் விஜய் தம்பி, நீங்கள் முதல்வராக வந்ததுக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. ஓகே சரிங்கம்மா. ஒரு 3 கையெழுத்து போட்டிருக்காரு இன்னைக்கு, அதை என்னன்னு தெரியுங்களா? ஒரு கையெழுத்து 200 மீட்டரு கரண்ட், ஒன்னொன்று வந்து போதைப் பொருள் இது, இன்னொன்று வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு. சூப்பர்மா. தெரியல, பரவாயில்ல. சரிங்கம்மா, லைவ் பார்த்தீங்களா விஜய்? பார்த்தேன், காலையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகே. சரிங்கம்மா, இந்த ஊரில் என்னென்ன மாற்றம் வேணும்? இந்த ஊரில் என்ன மாற்றம் எனக்கு தெரியாது. சரிங்கம்மா. சரி, ஒரே ஒரு டைலாக் மட்டும் சொல்லிடுங்க. பெண்கள் நாங்கள், எங்கள் பின்னாடி தமிழ்நாடே இருக்குது, எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. பெண்கள் நாங்கள், எங்கள் பின்னாடி தமிழ்நாடு இருக்குது, எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நன்றி. ஓகே, நீங்கள் விஜயானுக்கு ஓட்டு போட்டுருந்தீங்களா? ஓகே. உங்கள் பையன் சிஎம்மாக இருக்கார். ஸோ மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த ஊரில் இந்த திருச்செங்கோடு தொகுதியில் என்னென்ன நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே மக்களுக்கு நல்லது செய்யணும். இந்த ரோடு வசதி, தண்ணி வசதிலாம் கரெக்டாக அதெல்லாம் வேணும். அதெல்லாம் வேணும். ஓகே. கிராமத்துக்குள்ளே இருக்கிறாங்க, இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், டாய்லெட் வசதி வேணும். ஓகே. மற்றபடிக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸ் எல்லாம் கம்மியான பரவாயில்ல, காலேஜ் ஃபீஸ் எல்லாம். மற்றபடிக்கு ஓகே. பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்கிறீங்க. கேமராவை பார்த்துட்டு தமிழ்நாடு என் பின்னாடி இருக்குது, எங்களை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு போயிடுங்க. தமிழ்நாடு எங்கள் பின்னாடி இருக்குது, எங்களை யாராலையும் அசைக்க முடியாது. நான் கிறிஸ்டின் இப்போ தான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். நீங்கள் வந்து பட்ட பாடுகள்லாம் எங்களுக்கு, அதுக்காக நாங்கள் இரவு பகலாக ஜெபம் பண்ணோம். இங்கே தான் வரணுங்கிறது எங்களுக்கு, ஒரு கிறிஸ்டின் வரணும், நீங்கள் சத்தியத்தின்படி ஆட்சி நடத்துவீங்கன்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. கர்த்தர் உங்களை நடத்துகிறாரு, கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறாரு. கர்த்தருக்கு கோடி நன்றி, ஸ்தோத்திரம், வாழ்த்துக்கள். முதலமைச்சரானதுக்கு நன்றி. நன்றி. ஒன்றும் இல்லை, இப்போ விஜய் என்ன சிஎம் ஆயிட்டாரு இன்னைக்கு. ஸோ உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கு அதை பார்க்கும்போது? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, புரியுதுங்களா? அப்படியே ஒவ்வொரு நியூஸ் கேட்கும் போதெல்லாம் ஏன்னா அண்ணனை இப்படி படுத்துறாங்க, சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, அலைச்சல், இப்போ அப்பவான்னு எத்தனை சித்திரவதை, எவ்வளோ கஷ்டத்துல இருந்து அவர் மீண்டு வந்திருக்காரு. அதுக்கான பலன் தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் எல்லாத்தையும் அவர் நல்லா பார்த்துக்கணும், அதுதான் எங்க கோரிக்கை. ஏன்னா அவர் இன்னும் நல்லா வரணும், அடுத்தடுத்து அவர் தான் சிஎம்மா வரணும் எங்களுக்கு ஆசை. ஓகேங்கம்மா. இந்த தொகுதியில் உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்? ரோடு வசதி, தண்ணி வசதி அதெல்லாம் கரெக்டாக இருக்குங்களா? நாங்கள் இருக்கிற இடத்துல என்ன எதுவும் இது இல்லை, அவர் எல்லாமே பார்க்கணும். மொத்தத்தில் எல்லாத்துக்குமே பார்க்கணும், ஒருத்தர் விட்டு ஒருத்தருக்குள்ள நான் அப்படி சொல்ல விரும்பல. எல்லாத்துக்கும், மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்லது செய்யறாங்கிற நம்பிக்கையில் அவர் வந்திருக்காரு. அதை அவர் செஞ்சு ஜெயிச்சு காட்டணும். மற்றவங்க ஏதாவது பண்ணி அண்ணனுக்கு அந்த கெட்ட பேர் வந்துடவே கூடாது. அதாவது நம்ம ரசிகர்களும் சரி, உறுப்பினர்களும் சரி, எல்லாருமே அண்ணனுக்கு நல்லது தான் செய்யணும். எனக்கு அதுதான் ஆசை. ஓகேம்மா. இப்போ இன்னைக்கு சிஎம் இருக்காரு, பதவி ஏற்றிருக்காரு. ஸோ விஜயனுக்கு வாழ்த்து சொல்லிடுங்க. அண்ணா, நான் வந்து எப்பவுமே சொல்றேன், நான் சின்ன பிள்ளையில இருந்து, எனக்கு இப்ப 43 வயசு ஆகுது, நான் சின்ன பிள்ளையில இருந்து உங்க ரசிக, நீ அண்ணன் தான், எப்பவுமே அண்ணன் தான். நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை வெளிப்படுத்தினா நம்ம தொழில் பாதிக்குமேங்கிற மனசுல வச்சுக்கிட்டேன். ஆனா வெளியே சொல்ல முடியல. ஆனா நீங்க எப்பவுமே நீ தானே இருப்ப, நீ நல்லா இருப்ப, நீ உன் நல்ல மனசுக்கு என்னைக்குமே நீ நல்லா இருப்ப. சூப்பர்மா, நன்றி. அழுவாதீங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், கான்ஃபிடண்டா இருங்க. நன்றி. அருண்ராஜ் சாருக்கு மிக மிக நன்றி, அவருக்கு வாழ்த்துக்கள். விஜய் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். மக்களுக்கு தான் மெயினா நன்றி சொல்லணும். மக்களுக்கு மெயினா நன்றி, ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுக்கு. கண்டிப்பா அவர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா. நாங்களும் எல்லாம் கஷ்டப்படுறோம் தான், எல்லாம் வீட்டு வேலைக்கு போய் குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறோம் தான். 5 ரூபா போடுறோம், நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். அதை கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டாங்கன்னா போதும். கண்டிப்பா அவர் வரணும்னு தான் நாங்க எதிர்பார்த்தோம். எவ்வளவோ வயதுல அவர் வந்திருக்கிறாரு, அந்த கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சு நடத்திட்டா போதும். கிடைச்சிருச்சு, சந்தோஷம் எங்களுக்குலாம். ரொம்ப நாங்களே சாமியை வேண்டிக்கிட்டே தான் இருந்தோம். எந்த நேரமா நாடகம் கூட பாக்குறது இல்ல, டிவியே தான் பார்த்தோம். என்ன ஆகுதோ இவர் வரணும்னு பார்த்தோம். இவர் வருவாரா, இவர் வந்துருவாரா, இவருக்கு என்ன வேலை, என்ன பண்ணாங்க அப்படின்னு பையன் என்ன பண்ணாங்க என்னன்னு தெரியல, இப்படி வராரு அப்படின்னு சொல்லி நாங்க அதை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இவரை தான் வரணும்னு சொல்லி நல்ல முறையா இருக்கணும், ஆட்சி நடத்தணும். விஜய் தம்பிக்கு வாழ்த்துக்கள், நல்லா இருக்கட்டும். அதாவது நான் என்ன சொல்றேன்னு கேட்குறீங்களா? அதாவது அரசியல் ஊழல இருக்குது, உலகமும் இருக்குது. தெரியாத விஷயம் யாருக்குமே கிடையாது, மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு டைம்னாச்சும் மாற்றி ஓட்டு போடலான்னு சொல்லி எல்லாம் போட்டுருக்குறேன். இளைஞர் ஓட்டு தான் அதிகமாக விழுந்துருக்குது, புரியுதா? இதே விஜய் சொன்னது, மக்களுக்கு நான் எதை வேணாலும் இலவசமாக பண்ணுறேன், என்னுடைய உயிர் மூச்சு உயிர் நிற்பேன், எனக்காக போட்டு என்னை ஜெயிக்க வச்சாங்கல்ல, அவங்களுக்கு மக்களுக்கு அவசரம், என் நண்பர்கள் அவசரம், அதே இடத்துல போய் நிற்பேன்னு சொன்னா அப்படி பார்த்தீங்களா? அந்த வார்த்தைக்கு வசனம் அந்த ஓட்டே விழுந்துருக்குது. ஒரு நல்ல ஒரு பிரதராக இருந்தால், ஒரு முதலமைச்சராக இருந்தால், அதை வந்து அவர் சொன்ன வார்த்தையை அத்தனையும் நிறைவேற்றணும். இப்போ கூட அந்த அக்கா என்ன சொன்னாங்க, எல்லாம் பஸ் ஸ்டாண்டில் வந்து குடியார பசங்க தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னாங்க. ஆம்பளைங்க வந்து குடியாரெல்லாம் கிடையாது. அதாவது கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம், குடிக்கிறோம். இது வந்து ஆம்பளைங்களை கேவலமாக பேசக்கூடாது. ஒரு நல்ல நண்பராக இருந்து
இவர் வந்து அதை இது பண்ண அப்படியாமா அந்த கை மாறவே மாறாது, அப்படியே கடைசி வரல ஆட்சி அமைக்கும். ஓகே, விஜய் எனக்கு வாழ்த்து சொல்லிடுங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். மனசார வாழ்த்த நல்லா இரு, எங்க இருந்தாலும் நல்லா இரு. மதுபான கடை உங்களுக்கு வேணுமா வேண்டாம்னு தான் சொல்றான். அது இல்லைனாலுமே அது என்ன பேருன்னா இருக்கிறதே அதில் ஒண்ணுதான் வருமானம் அதிகம். அதுவும் போச்சாம எதுவுமே கிடையாது. இத்தனையும் பஸ் ஃப்ரீ, சிலிண்டர் ஃப்ரீ, ஒவ்வொரு பவுனும் சீதனம், கல்யாணத்துக்கு சீதனம், தாய்மாமா மொழி, இதெல்லாம் வருமா அப்படிங்கிற அவர் சொன்னா அப்படியாமா மக்கள்கள் என்னைக்குமே ஒரு பக்கம் தான் நிப்பா. அப்படி எனக்கு ஆட்சி அமைச்சர் ரொம்ப சந்தோஷம்பா. அவர்னால எனக்கு ரொம்ப பெருமை. எனக்கு அதனால பிரச்சனை, நான் ஒரு டீ மாஸ்டர் தான். ஆனா அவர் ஆட்சி அமைச்சரால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகேண்ணா. சரி, இந்த தொகுதியில் என்னென்ன பண்ணா நல்லா இருக்கும்? எனக்கு என்ன பண்ண, என்ன மக்களுக்கு என்ன நன்மைகள் கேட்கறாங்களோ அதை பண்ண எனக்கு போதும். எனக்கு அதுதான். நான் ஒரு டீ தொழிலாளி. நான் வந்து ஒரு டீ கேட்டால் ஒரு ஃப்ரீயா போடுறேன். அதை முதலமைச்சர் செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். நான் ஒரு டீ மாஸ்டர், ஒரு தொழில் வந்து 10 ரூபாய்க்கு ஒரு டீ ஏழைகள் கேட்டால் நான் போடுறேன், கொடுக்குறேன். அப்படிங்கும்போது அவர் ஒரு முதலமைச்சர் வந்து ஏழைகள் கேட்டால் அவர் செய்யக்கூடாது, அவர் செய்யணும். அதுக்காக தான் அவருக்கு ஓட்டே போட்டோம். ஓகே, சரிண்ணா. இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி, இவ்வளோ அடி வேதனை மன உளைச்சல் தான் தாண்டி, சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் வெயில சுற்றி இவ்வளோ பேர்த்திட்ட ஓட்டு வாங்கி ரொம்ப நாள் கழிச்சு அதுவும் இன்னைக்கு சிஎம்மா இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க. ரொம்ப நன்றி விஜயண்ணா. எனக்கு வாழ்த்து. நான் ரஜினி ரசிகர் இருந்தாலும் உங்களுக்கு விஜய்க்கு நான் ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிக்கிற வரணும் தான் எனக்கு மக்கள் எனக்கு ஒரு சந்தோஷம். ரைட், ஓகே. ஓகே, வணக்கம். சொல்லுங்க. விஜய் அண்ணா இன்னைக்கு சிஎம் இருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நன்றிங்க. ஒரு நல்ல முதல்வர், நல்ல ஆட்சி நடக்கணும், அதுதான் எங்களுக்கு தேவை. ஓகே, இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி, இவ்வளோ துன்பத்தையும் கஷ்டத்தையும் தாண்டி அவர் இவ்வளோ துன்பத்தையும் அனுபவிச்சு வந்திருக்காருன்னா அவருக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. ஆனால் இந்த அளவுக்கு துன்பம் கஷ்டப்பட்டு எல்லாம் வந்திருக்காரு, நல்லது செய்யணும்னு ஆசைப்படும். ஓகேண்ணா. இந்த ஊர் தொகுதியில் இவர் வந்து நல்லது செய்வார்னு நம்புகிறோம். அதே மாதிரி நல்லது செய்வார். பஸ் ஸ்டாண்டு சுத்தமாக சீரல் வந்திருக்கு. பஸ் ஸ்டாண்டு நல்லபடியாக நீட்டாக நல்லா பண்ணணும். அதே மாதிரி இந்த தண்ணி போகிறது வர்றது, ரொம்ப மழை பெஞ்சா தண்ணி போகிறதுக்கு அதுக்கு மேம்பாலம் கட்டினாலும் சரி, அது ஒரு இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது ரெண்டு மட்டும் எங்களுக்கு குறையா இருக்குது. பஸ் ஸ்டாண்டு சுத்தம் இல்லை, சீரழிஞ்சிருக்கு. அதே மாதிரி அது தண்ணி போகிறது வர்றது ரொம்ப சீரழிஞ்சிருக்கு. அதுவும் பண்ணால் இப்போ போக்குவரத்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதே கையெழுத்து போட்டது வந்து 500 யூனிட்டுக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காரு. அதே பட்சமாக இதையும் நல்லா செஞ்சால் நல்லா இருக்கு. இன்னும் இதை ஏதாவது சொல்லியிருக்காரு, அதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும். ஓகேண்ணா. கேமரா பார்த்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. மாண்புமிகு எங்கள் தலைவர் விஜய் அண்ணா விசில் சின்னத்துக்கு நாங்கள் ஓட்டு போட்டதுக்கு நாங்களும் நன்றி தெரிவிச்சு, நீங்களும் நன்றி தெரிவிச்சிங்க. அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு நன்றி தெரிவிச்சிங்க. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் நல்ல ஆட்சி பண்ணுவீங்கன்னு நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். நீங்கள் நல்லது பண்ணுவீங்க. ஓகே, நானா உங்களோட மக்கள் உங்களை நம்பியிருக்காங்க, அதை காப்பாற்றுங்க. தயவு செஞ்சு உங்கள் மக்களுக்காக நீங்கள் இருக்கணும். தேங்க்யூ. இப்படி பண்ணிடுங்கண்ணா. இதே தான் மக்களுக்கு முன்னாடி போயிட்டு நாங்கள் மக்களாக பேசி மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நாங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு அதை டிவிக்கு சார்பில் நாங்கள் அங்கே கொடுத்து அவங்க குறையெல்லாம் தீர்த்து வச்சுக்கலான்னு ஒரு பிளானோட இருக்கோம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது சாத்தியமாகும். ஸோ இவ்வளோ நாள் சப்போர்ட் கொடுத்ததுக்காக நன்றி. இனிமேலும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் அருண்ராஜ் அண்ணா தொகுதிக்கு தான் போயிருக்கோம், திருச்செங்கோடு. ஸோ திருச்செங்கோடு தொகுதியில் மக்களோட குறைகள் என்னென்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சிட்டோம். ஸோ அது என்னென்ன குறைகள் நான் எழுதி வச்சுருக்கோம். ஸோ அது உங்கள்கிட்ட சொல்கிறோம், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டிவிகே வாரியர்ஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க முக்கியமான பாயிண்ட் எல்லாம் எடுத்து நீங்கள் கொண்டு போய் மேலே இடத்துல சேர்த்துக்கோங்க. சேர்த்து அவங்களோட குறைகள்லாம் நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குறைகள்லாம் கேட்டு பார்த்துக்கலாமா? ரெடியா? ஓகே. திருச்செங்கோடு மக்கள் மேக்ஸிமம் எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் விலைவாசியை குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு முதல் விஷயமே அதானம்மா. ஏகப்பட்ட விலைவாசி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏறி இருக்குது. அவங்க கோரிக்கை வச்சதுனால விலைவாசியை ஃபுல்லாக குறைக்க சொல்லியிருக்காங்க. அப்படி குறைக்கலனாலும் இதுக்கு மேலே ஏற்றாமல் பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே மெயின் பாயிண்டாக எங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொன்னது. ரெண்டாவது விஷயம் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அண்ணன் வந்து எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கையெழுத்து போட்டிருக்காரு பெண்களுக்கு பாதுகாப்புன்னு. நாங்கள் ஆமாம், எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் தம்பி நான் எங்களுக்கு எதிர்க்கட்சி தான் தம்பி. நீங்கள் உங்களுக்கு ஆளுங்கட்சி, நாங்க அப்படியா? எங்களுக்கு எதிர்க்கட்சி, உங்களுக்கு சரி. எங்களோட ஆளுங்கட்சி. சரி விடுங்க. எங்களுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. எங்கள் அப்பாவை நீங்கள் தோக்கடிச்சிட்டீங்க, எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் எங்கள் அப்பா குளத்தூர் தொகுதியிலே தோக்கடிச்சிட்டிங்க. உங்களுக்கெல்லாம் இருக்குது. நான் வந்து பின்னாடி எங்கள் அப்பாட்ட சொல்லி நான் வந்து எப்படி எங்களுக்கு வந்து திமுக காரனை சிஎம்மாக தானே பார்த்துருக்கீங்க, ஆளுங்கட்சியாக இருந்து பார்த்தது இல்லைல்ல. ஆளுங்கட்சியாவா? அதான் சிஎம் தான் ஆளுங்கட்சி. அப்போ நாங்கள் இப்போ நாங்கள் எது உங்களுக்கு நாங்கள் என்ன எதிர்க்கட்சி தான் தம்பி. நாங்கள் ஆமாம், நீங்கள் தான் எதிர்க்கட்சி, நாங்கள் ஆளுங்கட்சி. நான் உங்கள்கிட்ட சொல்லும்போது எப்படி சொல்கிறது? எதிர்க்கட்சியாக இருந்து பார்த்தது இல்லை அப்படி. அதான் எங்கள் அப்பாவை சிஎம்மாக தானே தெரியுதா யார் தற்கொலைன்னு. சரி, ஓகே மக்களே. எங்கள் அப்பா வந்து நீங்கள் சிஎம்மாக தான் பார்த்துருக்கீங்க, எதிர்க்கட்சி தலைவராக வந்து பார்த்தது இல்லை. நான் பார்த்துருக்கேன். நிறைய வீடியோஸ்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க போலீஸ், சட்டசபையிலேருந்து வெளியேற்றிருக்காங்க, பார்த்துருக்கேன். அது வந்து மக்களுக்காக சண்டை போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுக்கு மேலே அப்படி இல்லை. எங்கள் ஆட்டம் சும்மா வெறித்தனமாக இருக்கும், இறங்கி அடிக்கும். அதை வேற காட்டா தம்பி. எங்கள் மனசெல்லாம் புண்ணா இருக்கு தம்பி. என்ன அப்படின்னா, இவன் தான் எனக்கு எதிர்கட்சி,
நான் ஆளுங்கட்சி, நான் டிவிக்கு விஜய் அண்ணா சப்போர்ட்டர், நான் ஸ்டாலின் சப்போர்ட்டர். எங்க அப்பா சப்போர்ட் தம்பி, ஸ்டாலின் சப்போர்ட். எங்க அப்பா அண்ணன் சப்போர்ட்டர். எங்க அப்பா இன்னும் திமுக காரன் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவன் கட்சியில இருந்து மாறவே மாட்டான். நானும் அதே மாதிரி தான். ரத்தம் சதம் எல்லாம் ஊறி போனவனால மட்டும்தான் திமுக காரனா இருக்க முடியும். சரிங்களா? இப்ப இவங்க என்னென்ன நல்லது செய்யறாங்களோ நாங்க பண்ண விட்டுருவோமோ அவ்வளவு சீக்கிரத்துல எதிர்கட்சியா இருந்து அவங்க சோழி எல்லாம் இப்படி முடிக்க போறோம். நாங்க உங்க சோழியை முடிச்சிட்டாங்க. அது வரைக்கும் முடிச்சிட்டீங்கன்னா இதுக்கு மேலதான் ஆட்ட ஆரம்பிக்க போகுது guys. வெறித்தனமா இருக்கும். ஓகே, திருச்செங்கோடு மக்கள் முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, விலைவாசி கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. விலைவாசி கம்மி பண்ணலாலும் இதுக்கு மேல விலைவாசியை ஏற்ற வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு 100% பாதுகாப்பு வேணும்னு சொல்லியிருக்காங்க. கையெழுத்து போட்டாரு அண்ணன். அதான் கையெழுத்து போட்டாரு. இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டு இன்னைக்கு 3 கையெழுத்து போட்டிருக்காரு. அதுல 1 பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் தடுப்பு சட்டம், அடுத்து 200 யூனிட் ஃப்ரீ. அதுதான் ஆனா அந்த விஷயம் நம்ம கூட தெரியல. ஆனா மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மக்கள் கேட்கறோம், அவங்க சொல்றாங்க. இப்பவே சொல்றாங்க அப்படியே. ஏன்னா கேட்டா அப்பதான் பாத்துட்டே தான் இருக்கும். நாங்க பார்த்து முடிச்சுட்டு தான் எடுத்த வேலையை நாங்க செய்ய வந்தோம் அப்படின்றாங்க. ஆனா ஒரு அம்மா சொன்னாங்க பாத்தியா, நான் சீரியல் கூட பாக்குறது இல்ல கண்ணு, நான் நியூஸ் சேனல்ல தான் பாத்துட்டு இருக்கிறேன். ஒரு தொடர்ந்து ஒரு 5 நாளா எவ்வளவு கஷ்டம், எத்தனை அடிகள், எத்தனை தடைகள். ஒரு போட்டியிட்ட 233 தொகுதியிலுமே 233 தொகுதியிலுமே அவர் வந்து டெபாசிட் இழக்கல. மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி தொகுதியில 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒருத்தர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு தொலைக்காட்சி பட்டியல. அவரும் சுயேட்சையா நின்று 50,823 ஓட்டு வாங்கியிருக்காரு. அது விஜய் அண்ணனுக்காகவே அந்த ஓட்டு விழுந்திருக்கு டிவி சின்னத்துல. ஆனா அதெல்லாம் சத்தியமா வேற லெவல் மூவ்மெண்ட்டுங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இவருக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்றான்னு சொல்றாங்க. அவர் வந்து 50,823 ஓட்டு வாங்கலாம் சாதாரணமே கிடையாது. எந்த தொகுதியிலும் டெபாசிட் இழக்கல. ஆனா இவங்களை பத்தி பேசிருந்த எல்லாமே டெபாசிட் இழந்துட்டு உட்காந்துருக்காங்க இன்னைக்கு. எக்ஸாம்பிள் சாட்டையனாலாம் பேசாத பேச்சு கிடையாது. அவ்வளவு தூரம் பேசினாரு. அனைத்து வேஸ்டா தான் போச்சு. இல்ல இப்ப நல்லா தான் போறாரு. இப்பதான் நல்லா தான் போறாரா? வீடு நல்லா தான் போறாரா? சிஎம் வரணும் அப்படின்றாரு இப்ப. ஓ அப்படியா? அந்த நல்ல மனசுக்கு நீ நல்லா வருவேனே, நல்லா வருவேன். நிறைய டம்மி எலெக்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எவ்வளவு முழுக்க உண்மைங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இனிமே எடுக்க வீடியோஸ் எல்லாம் உண்மையாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் எங்கேயுமே யாருக்காகவும் பயப்படவும் இல்லை, பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எங்களுக்கு அது தேவையும் இல்லை. நாங்கள் உண்மையாக இருந்து வீடியோ போட்டுட்டு உண்மையாக நீங்கள் பார்க்கறதுனா பாருங்க, பார்க்கலைனாலும் பார்த்துட்டு பார்க்காதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். எங்க அப்பா ஆனால் இருந்தாலும் எல்லாத்துக்கும் உழைச்சி 254 தொகுதியிலும் போய் ஓட்டு கேட்டு. யாரு? எங்க அப்பா. எங்க ஊருக்கு வரவே இல்லை. ஊர் வர தனி திறந்து டேம் திறந்து வந்தார்ல. உங்களுக்கு முக்கியமான விஷயம், எங்க அண்ணன் வரப்போறாரு அடுத்த மாசம் டேம் திறந்து விடுறதுக்கு. அப்படியா? மேட்டூர் அணையை திறந்து விடுறதுக்கு சிஎம் விஜய் அண்ணா வருவாரு. கண்டிப்பா வருவாரு, வராமலாம் இருக்க மாட்டாரு. இந்த வாட்டி வேற லெவல்ல இருக்கு தம்பி. திமுக காரனுக்கு தோல்வியும் பார்த்துட்டேன், வெற்றியும் பார்த்தாச்சு. ரெண்டுமே நாங்க ஈக்குவலா தான் பேலன்ஸ் பண்ணிட்டு போவோம். 75 வருட கட்சின்னு சொன்னீங்களா? ஆமா. எத்தனை கூட்டணி வச்சீங்க? 21 கூட்டணி. 21 கூட்டணியில எத்தனை தொகுதி ஜெயிச்சீங்க? 65. எவ்வளவு காசு கொடுத்து ஜெயிச்சீங்க? 2000 தான் கொடுத்தோம். 2000 வாங்கினீங்களே, நீ சத்தி மனசாச்சு இருக்கா உங்களெல்லாம்? எங்க அப்பா கொடுத்தாருல, மாசம் 1000 ரூபா கொடுத்தாரு, ஓட்டுக்கு 2000 கொடுத்தாரு, அது இல்லாம 5000 கொடுத்தாரு, பொங்கலுக்கு 3000 கொடுத்திருக்காரு. காசை வாங்கிட்டு செவிலியர்ஸ்ல அடிச்சு ஊதுனாரா? காசை வாங்கி மக்களை தயவு இப்பெல்லாம் நீங்க இருக்கவே கூடாது. எப்படி பயாஸ்டா இருக்கீங்க பாத்தீங்களா? காசு எல்லாமே வாங்கி விட்டு டிவிக்கு போய் ஓட்டு கொடுத்துக்கிறீங்க. எத்தனை கட்சி கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சாரு? ஒரே கட்சி கூட்டணி இல்ல, சுயேட்சையா நின்று மக்கள் கூட்டணி வச்சிருக்காரு தம்பி அண்ணன். எங்க அண்ணன் இதுல இருந்து யார் பெருசு? 75 வருட கட்சி பெருசா, 2 வருஷம் கட்சி பெருசா? நீங்க தான் பெருசு. இப்போதைக்கு நாங்க பேச முடியாத சூழ்நிலை, எங்களுக்கும் பேச வேண்டிய காலம் வரும். ஒரு சிலர் பேசிட்டாங்களே அப்பயும். என்னது? நாங்க போட்ட இதுலதான் நீங்க முதலமைச்சர் அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா ரீஎலக்ஷன் வச்சுச்சுன்னா கண்டிப்பா தோத்துருவோம், அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. எங்க கட்சி ஜெயிக்கும். 254 தொகுதியிலே நாங்க ஜெயிப்போம். மறுபடியும் எலெக்ஷன் வச்சுட்டாங்கன்னா எங்க திமுக ஆட்டத்தை பாத்துருவாங்க. அதனாலதான் நாங்க சிஎம் ஆக்கி விட்டோம். சரி, ஒரு டைம் இப்படிதான் ஆள்றான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, இனிமே சொல்ல மாட்டீங்களா? நாங்க போட்ட எங்களோட கண்டிப்பா சொல்லுவோம். நீங்க முதலமைச்சரா நீங்க கண்டிப்பா சொல்லுவோம். ஆனா விஜயனுக்கு எங்களுக்கு எங்க மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சிஎம் இருந்தாலும் நாங்க நேர்மையா வந்து நடந்துட்டோமா இல்ல? எதிர்கட்சி தலைவரா வந்து நடந்தீங்க. என்ன பிரச்சனை பண்ணாங்க அன்னைக்கு அறிவிச்சிட்டோம். எங்களால எந்த பிரச்சனையும் வராது. நாங்க எதிர்த்து சப்போஸ் யாரும் ஆட்சி அமைக்கல அப்படின்னா பிஜேபி நம்ம தலைவர் மேலத்துல இருந்து வந்துருவாரு. ஆளுநர் ஆட்சி அமைப்பாரு 6 மாசத்துக்கு. அது வந்துருச்சுன்னா சோழி முடிஞ்சிச்சு. உங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் தமிழ்நாடு. அந்த வார்த்தையா இருக்காது, தமிழ்நாடு இன்னைக்கே வந்துருவாரு. அதனாலதான் இப்படி 4 கட்சி அமைச்சு விட்டு நீங்க பொறுப்பேற்றுக்கோங்க. ஆனா அந்த கட்சிக்கு உனக்கு சம்மந்தம் இல்ல, விஜய் பதவி ஏற்றத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க அமைச்சு வச்சிருக்காரு. ஓகே மக்களே, 4வது விஷயம் என்ன அப்படின்னா, விவசாயத்துல பாதுகாப்பு வேணும்னு சொல்லியிருக்காங்க. தொழில் வாய்ப்பு யங்ஸ்டருக்காகட்டும், அங்க இருக்கிற நெசவு தொழிலாகட்டும், அதை மேம்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. யங்ஸ்டருக்கு மேக்ஸிமம் வேலை வாய்ப்பே கிடைக்கிறது இல்ல. விவசாயம் சார்ந்த தொழிலையும் முன்னேற்ற வேணும்னு கேட்டிருக்காங்க. இயற்கை சார்ந்த விஷயத்திலையும் முன்னேற்ற வேணும்னு கேட்டிருக்காங்க. இயற்கையை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட கேட்டிருக்காங்க. அடுத்தது என்னன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நகராட்சியெல்லாம் வந்து ரொம்ப தண்ணி தேங்கியிருக்கு. நகராட்சி உட்பட்ட தொகுதியில் எல்லாமே நிறைய வந்து தண்ணி தேங்கியிருக்கு. நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் பார்த்தோம். ஒரு கார் முழுகிற அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவு தண்ணி தேங்கியிருக்கு. ஸோ அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் டிவிகே சிஎம் விஜய் அந்த தொகுதியில் ஜெயிச்சு வந்து அருண்ராஜ் அவர்களை நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். அது இல்லாமல்
ஏரி குளம் குட்டை இதெல்லாம் பராமரிக்கப்படவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாமே இதுக்கு மேலே பராமரிக்கப்படணும்னு கேட்டிருக்காங்க. திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ வரையுமே நீட் அண்ட் க்ளீன் இல்லாமல் தான் இருக்குது. அங்கங்கே நிறையா விஷயங்கள் பண்ணுறதாகட்டும், இல்லை தப்பான நடவடிக்கைகள் நிறையா அங்கே நடந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. பாலியல் அதுவும் முதற்கொண்டு நடந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸ்பா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கஞ்சா கலாச்சாரம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே நிறையா பேர் வித்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரே வந்து சொல்லிட்டாரு எங்ககிட்ட. ஸோ அதெல்லாமே தடுக்கப்படணும். அப்புறம் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, விஜயன் அறிவிக்கலாம்னு நினைக்கிறேன், விளையாட்டுத்துறையில் மேம்பாடு வேணும்னு கேட்டிருக்காங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாமே கிரிக்கெட், கபடி, டென்னிஸு, கொக்கோ, ஸ்போர்ட்ஸில் எல்லாமே மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கிராமப்புறங்களில் இன்னும் நிறைய குடிநீர் பிரச்சனைகள்லாம் இருக்காமல் அதை எல்லாமே சரி பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மெயினான விஷயம் என்னன்னா, பஸ் ஸ்டாண்ட்லையும் சரி, குறிப்பிட்ட சில ஏரியாக்களும் சரி, இன்னமும் பாத்ரூம் வசதி ஃபெசிலிட்டி வந்து கரெக்டாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மெயினான விஷயம் ஸ்கூல்லேயும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தொகுதியிலே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போ 234 தொகுதியில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். அது எப்படி விஜய் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. 5 வருஷத்துல உங்க அப்பா என்ன செஞ்சாரு? எல்லாமே செஞ்சாங்க. தம்பி, சமத்துவம், சமூக நீதி, சம உரிமை எங்க அப்பா கொள்கை. அப்போ போன 5 வருஷத்துல அவங்க அப்பா தொகுதியா தானே இருந்துச்சு? ஆமா தம்பி, இருந்து நிறைய மக்களுக்கு செஞ்சிருக்காங்க தம்பி. மக்களுக்கு செஞ்சிருது முக்கியம் இல்ல, இந்த மாதிரி பொது இடத்துல பொது வேலை செய்யறது முக்கியம். எங்க அப்பா ஃபோக்கஸ் எதில் பண்ணிட்டாரு அப்படின்னா 1000 ரூபா கொடுக்கறதுலேயே போயிட்டாரு. 1000 ரூபா கொடுக்கறதுலேயே போயிட்டாரு. அதில் மக்களுக்காக பண்ணணும்னு நினைச்சு அது ஃபுல்லாக ஃபோக்கஸ் இறங்கி பண்ணிட்டாரு. ஸோ 2031 தேதியில் கண்டிப்பாக நாங்கள் தான் 234 தொகுதி அடிச்சு ஜெயிப்போம். வர உள்ளாட்சி தேர்தலாம் வருது, அதில் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பார்த்துக்குறோம். திருப்பி அடி நாங்கள் கொடுப்போம். கவலைப்படாமல் கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம். ஓகே மக்களே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அடுத்த ஒரு தொகுதி வீடியோவில் சீக்கிரமாகவும் சந்திக்கிறோம். அது வரையும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஏகே, உங்கள் அலெக்ஸ். அப்படியே இருங்க. ஸோ அடுத்து எந்த தொகுதி வரணும்னு கமெண்ட் பண்ணுங்க. வரமாட்டோம், ஆனால் வரத்துக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ எடுக்கிறது இனிமேல் இந்த சாமி முன்னாடி தான் உண்மையான ஒரு இதுதான். அது பேர் என்ன? செல்வ சக்தி விநாயகர். உண்மையாக தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் சொன்னதெல்லாம் உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருப்போம். ஓகே, அடுத்தது எந்த தொகுதி வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. இதே பெஸ்ட்டில் என்னென்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் தொடர்ந்து சப்போர்ட் மட்டும் பண்ணிட்டே இருங்க. வேறு எந்த மாதிரி வீடியோ போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் ட்ரை பண்ணுறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் ஏகே, உங்கள் அலெக்ஸ். பாய் பாய். நம்ம அடுத்த முதல்வர் யாருன்னு சொல்லிட்டு எப்பயுமே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி சொல்லுவோம்ல, அதே மாதிரி இப்போ சொல்லிடலாமா? அடுத்த முதல்வர் எல்லாம் இல்ல, இப்ப இன்னில இருந்து அவர் தான் முதல்வர். அதை கவுண்ட் டவுன் பண்ணி ஸ்டார்ட். ஓகே, ரெடியா? ரெடி 3, 2, 1. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.